கபாலி திரைப்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் கபாலி ஃபீவர் யாரையுமே விட்டு வைக்கல. அதாவது ப்ரமோஷன்லயே பயங்கரமான ஒரு சாதனை எல்லாம் பண்ணாரு கலைப்புலி தானு. படம் வெளியானதுக்கு அப்புறமும் இதனுடைய கலெக்ஷனும் இப்போ அடுத்தடுத்து சாதனைகளை பண்ணிட்டு வருது. டியூஸ்டே வரைக்கும் உள்ள நிலவரப்படி பார்த்தா கபாலி திரைப்படம் வேர்ல்ட் வைட் 205 கோடியும் தாண்டி கலெக்ஷன்ல அள்ளிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த நேரத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதியிருக்காரு. அதுவும் ஓபன் லெட்டர், ரொம்ப நாள் கழிச்சு. அந்த லெட்டர்ல எப்பவுமே நம்ம தலைவர் ஆரம்பிக்கிற மாதிரி, என்னை வாழ வைக்கும் தமிழக மக்களாகிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. லைகா தயாரிப்புல சங்கரோட இயக்கத்துல ரொம்ப பிரம்மாண்டமா உருவாயிட்டு வர 2.0 மற்றும் நண்பர் தானுவோட தயாரிப்புல பா ரஞ்சித்தோட புரட்சிகரமான உணர்ச்சிகரமான வித்தியாசமான மலேசியாவிலையும் இந்தியாவிலையும் எடுக்கப்பட்ட கபாலி படத்திலையும் ஓய்வில்லாம நடிச்சதன் காரணமா உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் 2 மாதங்கள் ஓய்வெடுத்தும் மருத்துவ பரிசோதனையை செஞ்சுக்கிட்டேன். இப்போ நலமாகவும் ஆரோக்கியமாகவும் ரொம்ப உற்சாகத்தோடவும் இருக்கேன். தாய் மண்ணுக்கு திரும்பினது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. கபாலி திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றி செய்திய அமெரிக்காவில கேள்விப்பட்டத நேரடியா பார்த்து உணர்ந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய நெருங்கிய நண்பர் தானு அவர்களுக்கும், எழுதி இயக்கின பா ரஞ்சித் அவர்களுக்கும், அவருடைய குழுவினர் எல்லாருக்கும், சக நடிகர் நடிகைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய என்னுடைய அன்பு ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர்களுக்கும், முக்கியமா தாய்மார்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தியேட்டர் உரிமையாளர்களுக்கும், விநியோகஸ்தர்களுக்கும் தலை வணங்கி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி அப்படின்னு முடிச்சிருக்காரு. கபாலி திரைப்படம் வெளியாகி கலவையான ஒரு விமர்சனத்தை பெற்றுட்டு வந்தாலும் நிறைய மக்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மை. கபாலி படம் ரிலீஸோட தலைவர் திரும்பவும் இந்தியாவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தையும் சேர்த்து ரசிகர்கள் ரொம்ப ஆரவாரமா கொண்டாடிட்டு வராங்க.